Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 பிலோவில் இருக்குது. ஃப்ரைடேவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்தியா விக்ஸ் 15 பிலோ வந்துச்சுன்னா ப்ரீமியமில் பெரிய லெவலில் வால்டிலிட்டி வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்திருப்போம். ஏன்னா ப்ரீவியஸாக மே மந்த்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ்லாம் மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ப்ரீமியம் ஹையாக இருந்துச்சு. விக்ஸும் பார்த்தீங்கன்னா 17 எபோவில் ட்ரேட் ஆகிறதுனால மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 16 to 17 எபோவில் ட்ரேட் ஆகும்போது இந்தியா விக்ஸ் ஆப்ஷன் பையிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஒன்ஸ் 15, 14, 13லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மொமெண்டமாக தான் இருக்கும். அதை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9th June எஃப்ஐஎஸ் வந்து பையிங் வந்து ஒரு 12,778 கோடி பையிங் பண்ணியிருக்காங்க. செல்லிங் பார்த்தீங்கன்னா 10,785 கோடி செல்லிங் பார்த்துருங்க. நெட்டாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,306 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 11,800 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பையிங் இருக்காங்க 3,500 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பையிங் இருக்குது. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் வியூவில் தான் இருக்குது. இது வந்து ஒன்லி கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 80 to 500 கால் ரைட் புட் ரைட் ஈவனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்டாடல் போட்டிருக்காங்க. ஃபாலோட் பை கால் ரைட் எங்கே ஹெவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83,000 தான் இருக்குது. புட் ரைட் எங்கே ஹெவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82,000 இருக்குது. இந்த சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து கீழே 82,000 மேலே 83,000 க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைட் ஆகுது பொறுத்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு சென்செக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்செக்ஸில் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற சென்செக்ஸ்க்கு எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு பார்க்குறோம். 5 அட் த மணி கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 500 rupees இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 82,445. நம்ம வந்து அடுத்த மணி எதை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 82,400 தான் எடுத்துக்கணும். 266 + 238 கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து அப் சைடில் ஒரு 500 பாயிண்ட்ஸ், இங்கேருந்து டவுன் சைடில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனு ஃப்ரைடேவே பிரேக் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சுட்டாங்க. 82,700 நியர் பை ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கன்சால்டேட்டில் சென்செக்ஸ் நிஃப்டிலாம் இருந்துச்சு. இப்போது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 82,300 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபாலோட் பை என்ன சப்போர்ட் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 82,070. இந்த ஏரியாவில் சப்ஸ்டெயின் ஆகினால அந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபைனல் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 81,836. ஏன் இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்படின்னா ப்ரீவியஸ் ரொம்ப மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை டெசசிவாக பிரேக் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 82,700 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபாலோட் பை போச்சிங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏரியா 83,022. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 83,232. இதுதான் நம்ம சென்செக்ஸோட லெவல்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் மார்னிங் வந்து என்னோட டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கியான 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்சைடில் ஆல்மோஸ்ட் 82,700 அப்புறம் ஒரு மொமெண்டம் அப்சைடில் 83,000 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 82,000 பிரேக் ஆனால் தான் ஒரு மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்பிட்வீனில் இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் சென்செக்ஸில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. மார்னிங் ஓப்பன் ஆனது கன்சால்டேட் பயாஸ் வந்து கடைசி நேரத்தில் செல் ஆன் ரைஸில் இருக்குது. எகைன் ஃப்ளாட்டோ
ஸ்லைட் கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸு செல் ஆன் ரைஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் இப்படி ஃபார்ம் ஆகும், இந்த ஏரியாவில் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட்டுங்கிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும், சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வேறு ஏதாவது பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அப்போ இருக்க ஓஏ அனலைஸ் பண்ணி பார்த்து அழகாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தால் டேஐ வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன். எகைன் இது மொமெண்டம் கிராஷ் ஆச்சுனாலும் கால் ஆப்ஷன், ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இந்த லோவை கட் பண்ணாமல் ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆச்சு 80 to 630 ப்ளஸ் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கேல்ப் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 83,000ல் நெகட்டிவ் கேண்டில் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா அங்கே வந்து ஸ்கேல்ப் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், ஸ்கேல்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 82,000ம் பிரேக் ஆகுதுன்னா தான் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டமாக இருக்கும். பார்க்க போனால் செல் ஆன் ரைஸில் வரனால சப்போர்ட்லேயும் ஒரு அப் சைடில் சப்ஸ்டெயின் ஆனாலும் கால் ஆப்ஷன் சைடு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ணலாம். இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா என் டெலிகிராம் சேனலில் நான் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா நிஃப்டி பார்த்துலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000ல் புட் ஆப்ஷன் இருக்குது, ஃபாலோட் பை எல்லா ரைட்லேயும் புட் ரைட் ஹெவியர். ஏன்னா ஃப்ரைடே அந்த ஆர்பிஐ நியூஸ் மார்க்கெட்டில் நல்ல ரேலி, புட் ஆப்ஷன் சைடில் எல்லாமே நல்ல ரைட்டிங்கில் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் 2500 25,200 இன்றைக்கி இன்ட்ராடேயில் திங்கக்கிழமை வந்த ரைட்டிங். இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், ஃபாலோட் பை 25,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கால் ஆப்ஷன் சைடில் 2500 25,200 ஒரே ரேஞ்ச் இருக்காங்க. பிகாஸ் ஏன் இன்றைக்கி 2500 25,200 மேலே ப்ரைஸ் போகல அப்படின்னா கால் ஆப்ஷன் ரேட்டிங் இன்றைக்கி மார்னிங் கேப் அப் ஆகும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹையாக இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் செல்லர் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எது அட்ராக்டிவாக இருக்கோ அப்போ தான் என்ட்ரி ஆவாங்க. அதான் மார்னிங் என்ட்ரி ஆனால் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்டையர் டேவும் டிகே ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 9:15க்கு 320 ருபீஸ் ப்ரீமியம் ஓப்பன் ஆகி என்டையர் டேவும் அப்படியே டிகே ஆகி 270 வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் மட்டும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போத் சைடு ஆட் ஆகி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸில் இன்றைக்கி இன்ட்ராடே பொசிஷனில் ஸ்டாடலோ ஸ்டாங்கிலோ போட்டுருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லெவல் மேலே அப்சைடில் 25,160 கொடுத்துருந்தோம், மார்க்கெட் கரெக்டாக அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,060 இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மார்னிங்கே தெரிஞ்சிச்சு டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மூவ்மெண்டம் இல்லான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 11:30க்கு ப்ரீமியம் 11:30க்கே 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்குங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டு அது ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் எடுத்தோம். டெய்லி 1 டே 1 ட்ரேட் 1 இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இது லிமிட்டட் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி புல்லிஷாக இருந்தாலும் 25,160 25,242 25,242 எப்படி பிரேக் ஆகுங்கிறது பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 25,320. பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அப்டேட் பண்ணிக்கலாம்னு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ரேலியான வந்த மார்க்கெட்டை 25,240 வரும்போது அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண விட மாட்டாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. அதனால தான் நான் மேலே அப்சைடில் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,080 followed by 25,024. நெக்ஸ்ட் இந்த கன்சால்டேஷன் ஜோன் 25,952. அதுக்கப்புறம் 25,880 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி நான் பல டைம் சொல்லியிருக்கேன், டெசசிவ் பிரேக் அவுட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தாலும் சரி இல்லை ஸ்லைட் கேப் அப்பில் வந்தாலும் சரி, அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 25,000
160 to 170. டவுன் சைடில் 25,080. இது இம்பார்ட்டண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதில் இமிடியேட்டாக பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கும்போது என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த ஏரியா 25,140 ப்ளஸ் மேலே ப்ரைஸ் இந்த 20 பாயிண்ட்ஸில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,200 240 வரைக்கும் போகிறதுக்கு மூமெண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவாக இருக்கும். இது வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 25,140க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகணும். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது செல் ஆன் ரைஸில் வரனால 25,080 பிரேக் பண்ணால் கூட இந்த 25,020 சப்போர்ட் எடுக்கும். புட் ஆப்ஷன் சைடில் பிரேக் பண்ணால் கூட ஸ்கேல்ப் ட்ரேடாக யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் விக்ஸ் கம்மியாக இருக்குது. மார்க்கெட் செல் ஆன் ரைஸில் வந்தால் இமிடியேட் லெவலில் பிரேக் பண்ணாலும் அங்கே 25,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. 25,030 to 20 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 25,142 25,080 இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எகெயின் கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா ப்ரைஸு சேம் கான்செப்டில் செல் ஆன் ரைஸில் வந்தாலும் இந்த இடத்துல டபுள் டாப் கன்ஃபர்மேஷனோ இல்லை கேண்டில் கன்ஃபர்மேஷனோ ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதோ இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சப்போர்ட்டாக ஸ்டாப் லாஸ் 25,000 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா எகெயின் சப்போர்ட்லேருந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இங்கேயும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ். நான் இன்றைக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் கேப் அப் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சுன்னா ஒழுங்காக ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி தான் திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு 200லையோ இல்லை 240லையோ இங்கே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் கேண்டிலில் பாதி லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலன்னா எகைன் அங்கே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தால் அது ஒரு ஸ்கேல்ப் மூமெண்டமாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இதுக்கப்புறம் வர லெவல்ஸை வந்து நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். 25,240க்கு மேலே என்ன வருங்கிறது நாளைக்கு நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஆகி எகைன் இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ஆல் டைம் ஆகிருக்கு. இது வரைக்கும் ட்ரேட் ஆகி போய் ஆல் டைம் ஆகிருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஆல் டைம் ஆகி வச்சுருக்காங்க. கேப் அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 50,060 வச்சுருக்காங்க. இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நெகட்டிவ் ஃபாலோட் பை கேண்டில் எல்லாமே ஒரு பவுன்ஸ் பேக் தான். இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணவே முடியல. இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் பெனண்ட், ஏன்னா இங்கேருந்து பூல் கிரியேட் ஆகிருக்கு, புல்லிஷ் பெனண்ட் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படியே செல் ஆன் ரைஸில் வந்து ஒரு சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்லேயோ இல்லை எகைன் பிரேக் ஆகிட்டு திருப்பி சப்போர்ட்டுக்குள்ளே வரும்போது இங்கே வரும்போது கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அப் சைடில் போயிட்டு இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் மாதிரி இங்கேயோ ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியை அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஏன்னா மொமெண்டமோட ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மிட் பாயிண்ட்டாக ஆட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 56,663. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செல் ஆன் ரைஸில் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கலாம். 56,380 to 400. நான் ஏன் 400ன்னு போடாமல் 380 போயிருக்கேன்னா வர ப்ரெஷரில் 20 to 30 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதனால தான் நான் லெவல்ஸை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக 56,104, மேலே பார்த்தீங்கன்னா 50,740 ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி இன்ட்ராடே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் போகலாம். 57,300 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நானே பேங்க் நிஃப்டி நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஆனால் பேங்க் நிஃப்டி இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நீங்கள் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் மொமெண்டம் வந்து கரெக்டான ஒரு இடத்துல நம்மளால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இப்போ ப்ரீமியம் ஆல் டைம் ஹையில் இருக்கனால வால்யூம் கம்மியாக இருக்கனால நம்ம கரெக்டான அக்யூரேட்டாக எடுக்க முடியல. அதனால் இருந்தாலும் நம்ம வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாங்கிற கன்ஃபர்மேஷனும் பார்த்து வச்சுக்கிறது தான் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.